வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு மார்ச் மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஈரான் மற்றும் லெபனான் உடன் இஸ்ரேலின் போர் நிலவரம். நிச்சயமாக ஈரானும் லெபனானும் சரண்டர் ஆவது அவர்களுக்கு மிக மிக நல்லது. அந்த நாட்டின் எதிர்கால சந்ததிகளுக்கு அவர்கள் சரண்டர் ஆவது மிக நல்லது. உள்நாட்டு கட்டமைப்புகள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கின பிறகு அவர்கள் சரண்டர் ஆவதற்கு முன்கூட்டியே புத்திசாலித்தனமாக சரண்டர் ஆனால் அந்த கட்டமைப்புகள் மிச்சமாகும். ஆனால் இந்த மூடர் கூடங்கள் இவங்களெல்லாம் அடித்தா மட்டும்தான் புரியும், அவனுக்கு செத்தா மட்டும்தான் புரிவானுங்க. அதற்கேற்றாற் போல இந்த நொடி பொழுது வரை சரண்டர் அறிவிக்கவில்லை. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தாக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நொடி பொழுது வரை கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக ஈரானும் லெபனானும் சென்று கொண்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்குள் இந்த சண்டை நிறுத்தம் வந்தால் மிக நல்லது. ஈரானுக்கும் லெபனானுக்கும் சண்டை தொடர்ந்தால் நிச்சயமாக அந்த இரு நாடுகளும் காசாவை போல மண்மேடு சுடுகாடு ஆகும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. முதல்ல ஒரு சின்ன வீடியோ நெத்தனியாவை பார்த்து, நெத்தனியாகு நீங்கள் ஜேம்ஸ் பாண்ட் அப்படிங்கும்போது நெத்தனியாகு வந்து நான் ஜேம்ஸ் பாண்ட் இல்லை பென்யமீன் நெத்தனியாகுன்னு சொல்லிட்டு கடந்து போவார். அந்த ஒரு சின்ன வீடியோ ரொம்ப அழகாக இருக்கும், இணைக்கிறேன். נתניהו, ראית שמשווים אותך לג'יימס בונד? מה פתאום ג'יימס בונד? נתניהו, בנימין נתניהו. ஒரு சர்ச்சைக்குரிய சட்டம் இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் நிறைவேறிவிட்டது. பயங்கரவாதிகளுக்கு மரண தண்டனை தரும் சட்டம். இஸ்ரேலில் வந்து இப்போ மரண தண்டனை சட்டம் இல்லை, அது சட்டத்தை திருத்தி அமைச்சிருக்காங்க. இதில் என்ன சர்ச்சை அப்படின்னா, இந்த சட்டம் வந்து பாலஸ்தீனிய இஸ்ரேலுக்குள் இருக்கின்ற அரபியர்களுக்கு மட்டுமே பொருந்தும், யூதர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. ஒரே குற்றம் யூதர்களும் செய்கிறாங்க அரபியர்களும் செய்கிறாங்க அப்படின்னா இந்த சட்டத்தின்படி மரண தண்டனைக்கு உள்ளாக போவது இந்த அரபியர்கள் தான். குறிப்பாக அக்டோபர் 7 தாக்குதல் நடத்தின நுக்பா கமாண்டோஸ் அநேகர் இஸ்ரேல் சிறைச்சாலையில் இப்போ வரைக்கும் இருக்காங்க. அவர்களை உயிரோடு விடும் எண்ணம் இஸ்ரேலுக்கு இல்லை. உலகம் பார்க்க அவர்களுக்கு மரண தண்டனை தர வேண்டும் என்று இந்த சட்டம் நிறைவேறியிருக்கு. בעד חוק עונש מוות 62, 48 מתנגדים, נמנע אחד. אני קובעת כי הצעת חוק இந்த சட்டத்திற்காக ரொம்ப போராடியது இஸ்ரேலுடைய அமைச்சர் இத்தமார் பென்கவீர் தான். ரொம்ப போராடினார். இந்த சட்டம் நாடாளுமன்றம் நிறைவேறினப்போ இந்த சட்டத்தை ஆதரித்து 62 வாக்குகள் பதிவானது. பிரதமர் பென்யமீன் நெத்தனியாகு உட்பட இந்த வாக்கு செலுத்தினாங்க. 48 பேர் எதிர்த்து வாக்கு செலுத்தினாங்க. ஒருவர் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. ஆக மொத்தம் இந்த சட்டம் நிறைவேறியிருக்கு. இந்த மரணத்தை வந்து விஷ ஊசி அல்லது மின்சார நாற்காலி, தூக்கு தண்டனை, இந்த மூணில் ஏதாவது ஒன்று நிறைவேற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக தூக்கு தண்டனை மூலம் இவர்களை கொல்லலாம் என்று எண்ணம் இஸ்ரேலுக்கு இருக்கு. நிச்சயமாக உடனடியாக இந்த பயங்கரவாதிகளுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றம் செய்ய வேண்டும். ஏன்னா இவங்க சிறைச்சாலையிலே வச்சுக்கிட்டு இருந்தா பின்னால் வந்து ஏதாவது ஒரு இஸ்ரேலியை கடத்தி அல்லது ஏதாவது ஒரு பயங்கரவாத செயல் செய்து பேச்சுவார்த்தை மூலமாக இவங்களை விடுவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது தொடருது. இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னா உடனடியாக இந்த பயங்கரவாதிகளை தூக்கில் ஏற்றி கொள்ள வேண்டும். இந்த சட்டம் அமலுக்கு வந்ததுக்கு இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் வந்து எண்ணற்ற தடைகளை இஸ்ரேல் மீது கொண்டு வருவோம்னு சொல்லி மிரட்டி சில தடைகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி இஸ்ரேல் சட்டை செய்வது போல தெரியல. ஈரான் அந்த கும்பல் தன்னை போல விழுந்து விடும் என்று நிச்சயமாக தெரிகிறது. அது கண் முன்னால் தெரிகிறது. அந்த மதவெறி கும்பல் நீண்ட நாள் தாக்கு பிடிக்காது என்று. பொருளாதார ரீதியாக மற்றும் இராணுவ ரீதியாக தொடர்ச்சியாக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஈரான்.
இன்னைக்கு வரைக்கும் 100% இன்டர்நெட் வலைத்தள தொடர்பு ஈரானுக்குள்ள இல்லை. வெளிநாடுகளுக்கு பேசும் தொடர்புமே ஈரானுக்கு இல்லை. அப்படி இருந்துமே அங்கு கிடைக்கும் தகவல்கள் அந்த நாடு அந்த கும்பல் வலுவிழந்து விழுகின்ற சூழலுக்கு போயிட்டு இருக்கு. பொருளாதார ரீதியாக அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சம்பளம் 2 மாதமாக கொடுக்கப்படவில்லை. இந்த மாதம் சேர்ந்து இந்த மாதம் 1ஆம் தேதி வந்தால் 2 மாதம் சம்பளம் அந்த IRGC மதவெறி இராணுவ கும்பலுக்கு கொடுக்கல. யாருக்குமே அரசு ஊழியர்களுக்கு ஈரான் சம்பளம் தரல. அதைவிட முக்கியமாக வங்கிகளில் பணம் எடுப்பது மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. மிகப்பெரிய தொகைகளை அவங்க எவ்வளவுதான் வங்கிகளை வச்சிருந்தாலுமே ஈரானிய மக்கள் அந்த வங்கியில் பணத்தை எடுக்க முடியாது. ஈரானுக்கு இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வங்கிகளின் மீது சைபர் அட்டாக், மின்னணு தாக்குதல் நடத்துறதுனால எங்களால் பணத்தை பட்டுவாடா செய்ய முடியலன்னு சொல்லி நிச்சயமாக பணம் எடுக்கூட சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் சைபர் அட்டாக்லாம் கிடையாது. ஈரானில் மக்களுக்கு தேவையான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களின் கையிருப்பு குறைந்து கொண்டே போயிட்டு இருக்கு. பணத்தை அச்சடிக்கிறது அவங்களோட கையில தான் இருக்கு. அச்சடித்து கொடுத்தாலுமே மக்களால் அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாது. பொருள் அங்குள்ள, அதனால வங்கிகளில் பணம் எடுக்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. சம்பளம் கொடுக்கல. பொருளாதார ரீதியாக மிகவும் பின்னுக்கு போயிட்டு இருக்காங்க. இது அதுதான் காட்டுது. இராணுவ ரீதியாக மிகவும் வலுவிழந்து போய்விட்டார்கள். ஈரானில் புது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்கள் சிறுமிகள் இந்த ஈரானுடைய துணை இராணுவமான பாதீஸில் சேரலாம் என்று சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நேரடியாக சண்டையில் ஈடுபட தேவையில்லை. ஆனால் துணை கதாபாத்திரங்கள், உதவி செய்யும் கதாபாத்திரங்களில் இந்த 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யலாம் என்று சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. முதல் களப்பலியாக 11 வயது அலி ரஸா ஜஃபாரி என்ற சிறுவன் மரணம் அடைஞ்சிருக்கான். அவங்க அம்மா என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, அந்த பையனோட அப்பா இந்த IRGC இராணுவத்தில் இருந்தவர், சோதனை சாவடியில் வேலை செய்வதற்கு ஆள் பற்றவில்லை என்பதற்காக 5வது படித்த அவருடைய மகன் 11 வயசு மகனை அந்த சோதனை சாவடிக்கு கூட்டு சென்று வேலை செய்ய வச்சிருக்காரு. அங்கே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் அந்த சிறுவன் கொல்லப்பட்டிருக்கான். இது மிகப்பெரிய போர் குற்றமாக பார்க்கலாம். ஈரான் இராணுவம் ஆள் பற்றாக்குறையால் மிக பின்னோக்கி போறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் சர்வதேச நாடுகளோ இந்த EU ஐரோப்பிய ஒன்றியமோ ஒன்றுமே பேசாதான் மிகப்பெரிய வேதனைக்கு உண்டான விஷயம். ஒரு சின்ன புகைப்படம் இருக்கு. இது ஞாயிற்றுக்கிழமை ஈரானுடைய அதிபர் மசூத் பெசசியன் தலைமையில் இந்த போர்க்கால மந்திரி சபை கூடி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த புகைப்படத்தை காட்டுறேன். அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற விதம், அந்த நாற்காலியெல்லாம் பார்க்கும்போது, அந்த பதுங்குகுழியெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் மிக வேதனையில் பின்னடைவில் இருக்காங்கன்னு அந்த புகைப்படம் ஒன்றே மிகப்பெரிய சாட்சியாக அமையும். இன்னைக்கு ஈரானில் அந்த அதிபர் மசூத் பெசசியானுக்கும் அந்த ஈரான் மதவெறி இராணுவம் IRGCக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் இப்படியே போயிட்டு இருந்தா தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதலையே அந்த ஈரான் மதவெறி கும்பல் விழுந்து விடும். புதிதான நிச்சயமான ஆட்சி அமையும். மிகப்பெரிய தரைப்படை உள்ள போகவே தேவையில்லை. இந்த தாக்குதல்களே போதும் என்று பார்க்கப்படுகிறது. அநேக செய்தியை நீங்கள் இங்கே படிக்கிறீங்க. ட்ரம்ப்புக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் அமெரிக்காவில் நடைபெறுகிறது. லட்சக்கணக்கில் மக்களை சேர்றாங்கன்னு சொல்லி படிக்கிறீங்க. அதற்கு அடுத்த நாளே ட்ரம்ப்புக்கு ஆதரவாக அதைவிட எண்ணிக்கையில் மக்கள் போராட்டத்தை அமெரிக்காவில் செஞ்சாங்க. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். நீ இங்கே வச்சே இந்தியாவை ஊமையாக காமிச்சு நான் விலக்கி விடுவேன். இப்போ இந்தியாவில் காங்கிரஸ் தெருக்களில் இறங்கி மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்கன்னா அதற்கு அடுத்த நாள் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாரதிய ஜனதா மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுப்பாங்க. அதனால இதெல்லாம் பெரிய செய்தியே இல்லை. அது ஒரு ஜனநாயக நாடு. ட்ரம்ப்புக்கு எதிராக கருத்தை பதிவு பண்ணுவதற்கும் சுதந்திரம் இருக்கு. ட்ரம்ப்புக்கு ஆதரவாக கருத்தை பதிவு பண்ணுவதற்கும் சுதந்திரம் இருக்கு.
பொதுவாக ட்ரம்ப்புடைய கட்சி வலதுசாரி கட்சி. அதாவது அந்த மக்கள் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான மக்கள் தான் இந்த வலதுசாரிகள் இருப்பாங்க. அவர்களுக்கு எதிராக இந்த போராட்டம்லாம் ஒரு வீணான போராட்டம். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து இஸ்ரேல் வந்து புத்துணர்ச்சியோட போய் அடிப்பாங்க. அதுதான் அவங்களுடைய முதல் நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமைல மிக கடுமையான தாக்குதலுக்கு ஈரான் ஆளாயிருக்கு. 170 இலக்குகள் தாக்கப்பட்டிருக்கு. 400 குண்டுகள் இஸ்ரேல் விமானப்படை போட்டிருக்காங்க. அது போக அமெரிக்க தாக்குதல் தனி. முதல் வீடியோவில் வந்து டெஹ்ரான் இந்த ஈரான் தலைநகரில் ஒரு இலக்கு தாக்குதல், ஒரு முக்கிய தளபதியை கொல்லும் விதமாக அந்த அப்பார்ட்மெண்ட் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இஸ்ரேல் விமானப்படை. அந்த வீடியோ இணைக்கிறேன். அங்க வந்து யாரும் வீடியோ புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய கட்டுப்பாட்டின் கீழே இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க பார்க்குற வீடியோ அனைத்துமே திருட்டுத்தனமாக எடுக்கப்பட்டு திருட்டுத்தனமாக பதிவேற்றம் செய்யப்பட்ட வீடியோக்கள். இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணாங்கன்னா அதாவது வலைத்தளத்தை திறந்து விட்டால் தான் தெரியும் ஈரான் எவ்வளவு பரிதாபமாக அடி வாங்கி கொண்டிருக்குன்னு சொல்லி. ஒரு இவ்வளோ வாய் பேசுகிறானுங்க, என்னென்னமோ பேசுகிறானுங்க. இஸ்ரேலை போல அமெரிக்காவை போல வலைதளத்தை திறந்து பார்க்க வேண்டியது தானே. திறந்து வைத்தால்தான் அவருடைய உண்மையான தாக்குதல், அவருடைய அந்த கொடூரமான காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். இரண்டாவது வீடியோ நீங்கள் பார்க்குறது மெஹ்ராபாத் என்ற இடத்தில் ஈரான் மீது இராணுவ கட்டமைப்பு மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இப்போ மூன்றாவது பார்க்கிற வீடியோ வந்து இஸ்பஹான் பகுதியில். இஸ்பஹான் பகுதி தான் அதிக அணு கட்டமைப்புகள், இராணுவ கட்டமைப்புகள், அதையெல்லாம் அடித்து நொறுக்கின வீடியோ தான் மூன்றாவது வீடியோ. நான்காவது ஈரான் ஐஆர்ஜிசியுடைய கப்பற்படை, ஈரான் நேவிக்கு சொந்தமான கஸ்டம்ஸ் பிரிவு அப்படிம்பாங்க. அங்கே வந்து இந்த சுங்க வசூல் செய்யும் பிரிவு, அதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. சுங்கம் வசூல் செய்யும் இடமே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தால் ஈரானுடைய அரசு கட்டமைப்புகள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் என்று நம்ம யூகிக்கலாம். நிச்சயமாக சொல்கிறேன், அவங்க கௌரவம் பார்க்காம மண்டியிட்டு சரண்டர் ஆவது ஈரானுக்கு நல்லது. எல்லா கட்டமைப்பும் உடைச்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த மக்கள் இன்னும் பெரிதாக துன்பப்படுவார்கள். அதற்கடுத்து பார்க்குற வீடியோ வந்து தலைநகர் டெஹ்ரானில் ஈரான் இராணுவத்துக்கு சொந்தமான எலக்ட்ரானிக் பொருட்களை உற்பத்தி செய்யும் கட்டணம் தான் தகர்க்கப்பட்டது. இது அத்தனை வீடியோவுமே உயிருக்கு துணிந்து திருட்டுத்தனமாக எடுத்து திருட்டுத்தனமாக பதிவு பண்ணுறாங்க. பிடிச்சாங்கன்னா உடனடியாக இந்த வீடியோ எடுத்தவங்களுக்கு
மரண தண்டனை நிச்சயம். அதுபோக திங்கட்கிழமை வந்து ஈரான் யூனிவர்சிட்டி மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது. இதுவரைக்கு 22 ஈரான் பல்கலைக்கழகங்கள் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. இதில் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி என்பது ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள், வேதியியல் ஆயுதங்கள் தான் மிக அதிகமாக பண்ணுறாங்க, அதனால அதை தாக்கணும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிக்கிறாங்க. ஈரானுடைய பேச்சுவார்த்தையில் எந்த அளவுமே பெரிதளவு முன்னேற்றம் ஏற்படலை. பாகிஸ்தானில் வந்து பாகிஸ்தான், கத்தார், எகிப்து, துருக்கியை சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் உட்கார்ந்து பேசினாங்க, அதுதான் முன்னேற்றம். அதில் ஈரான் கலந்து கொள்ளவில்லை. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை நாங்கள் கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை, இந்த நாங்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதில் நாங்கள் பேச்சுவார்த்தை கலந்துக்கிட்டாலும் நிச்சயமாக எங்களை அடிப்பார்கள் அப்படின்னு மிகப்பெரிய அளவு பேச்சுவார்த்தையில் ஈரான் ஆர்வம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அவங்க பெருசாக காட்டல. இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி அதை பிடிப்பது வந்து, அதை கைப்பற்றுவது வந்து மிகப்பெரிய விஷயமாக அமெரிக்காவுக்கு இருக்காதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஹொர்மோஸ் ஜலசந்தி அல்லது இந்த கார்க் தீவுகள் இதை வந்து மிக எளிதாக பிடித்து விடலாம், மிகப்பெரிய உயிர் சேதம் அமெரிக்க தரப்புக்கு ஏற்படாமல் பிடிச்சு விடலாம்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல வந்து விமானப்படை தாக்குதல் மூலமாக, இது வந்து ஈரானோடு நேரடியாக தொடர்பில் இருக்காது. ஹொர்மோஸ் ஜலசந்தியும் கார்க் தீவுகளும் விமானப்படை மூலமாக மிக கணிசமாக தாக்குதல் நடத்தி மேற்கொண்டு துருப்புகள் உள்ளே வராமல் பார்த்துக்கலாம். உள்ளே இருக்கின்ற துருப்புக்களை, ஈரான் துருப்புகளை, அந்த பயங்கரவாதிகளை விமானப்படை ஹெலிகாப்டர் மூலமாகவே கடுமையாக தாக்கி கொன்று விடலாம். அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவுடைய கப்பற்படை வீரர்கள், மரைன்ஸ் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை வீரர்கள், பாராட்ரூப்பர்ஸ், 82வது ஏர்போர்ன் படைப்பிரிவு, அவர்கள் மூலமாக எளிதாக இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியும் கார்க் தீவையும் கைப்பற்றலாம். அதிகபட்சமாக 1 வாரம் எடுத்துக்கும். மிகப்பெரிய அளவு அமெரிக்கா தரப்பில் உயிர் சேதம் இல்லாமல் அதை ரெண்டையும் கைப்பற்றலாங்கிறாங்க. அதே போல் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியில் இந்த கப்பல்கள் போக்குவரத்துக்கு பதிலாக ராட்சச எண்ணெய் குழாய்கள் மூலமாக எண்ணெய்களை கொண்டு வருவது புத்திசாலித்தனம். நாளைக்கு இந்த ஈரானையே பார்த்து கொண்டிருக்காம கப்பலை அடிப்பாங்களான்னு சொல்லி இந்த ஈரான் ஹவுதி பைத்தியங்களை பார்த்து பயப்படாமல் இந்த ஆழமாக ராட்சச குழாய்கள் மூலமாக எண்ணெய்களை உலகம் முழுவதும் கொண்டு செல்வது எதிர்காலத்திற்கு நல்ல விஷயம் என்று பார்க்கப்படுகிறது. இந்த ஈரான் வங்கிகளில் பணம் இல்லாதது, சம்பளம் கொடுக்காமல் இருப்பது, சிறுவர்களை அந்த பாதுகாப்பு படையில் இணைத்துக் கொள்வது எல்லாமே ஈரான் தொடர்ச்சியாக இன்னும் சில நாட்களில் விழுந்துவிடும், அந்த கும்பல் விழுந்துவிடும் என்று காட்டுகிறது. அமெரிக்கா தரப்பில் இஸ்ரேலுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, தொடர்ச்சியாக தலைவர்களை கொல்லும் வேலையில் ஈடுபட சொல்லியிருக்காங்க. விரைவாக மீதம் இருக்கும் தலைவர்கள், இந்த IRGC காட்டு மிராண்டி தளபதிகளை விரைவாக கொல்லலாம். அப்படி கொல்லும்போது இன்னும் சீக்கிரத்தில் அந்த மதவெறி கும்பல் விழுந்து விடும் சொல்லி அமெரிக்க இராணுவ தரப்பில் இஸ்ரேலுக்கு அந்த பணியை கொடுத்துருக்காங்க. திங்கட்கிழமை ஈரானில் இருந்து வந்த ஏவுகணை தாக்குதல், இசபுல்லாட்டிருந்து வந்த ராக்கெட் தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் எந்த பொதுமக்களும் உயிர் பலியாகலை, காயமுற்றிருக்காங்க. 12 பேர் காயமுற்றிருக்காங்க. இஸ்ரேலில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஹைஃபாவில் ஒன்று, இன்னொரு பகுதியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஈரான் ஏவுகணையை வந்து இஸ்ரேலுடைய ஏவுகணை நடுவானில் வழிமறித்து அழிச்சிருச்சு. ஆனால் கீழே விழுந்த துகள்கள், பகுதிகள் சொல்லுவாங்க, டெப்ரி அப்படிம்பாங்க, மிகப்பெரிய தீ கங்கோட தான் விழுகும். ஒரு ஏவுகணை வருது மின்னல் வேகத்தில், இன்னொரு ஏவுகணை போய் தாக்குதல் நடத்துது. இரண்டுலையுமே வெடிமருந்து பொருள் இருக்கு. இரண்டுமே நடுவானில் மோதி சிதறிட்டாலுமே கீழே விழுகிறது எல்லாமே தீக்கங்களோடு தான் விழும். அப்படி விழுந்தனால அந்த 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தீப்பற்றி எரிஞ்சது. அதை அணைச்சிட்டாங்க. உயிர் பலி எதுவுமே இல்லை. மிகப்பெரிய அளவு எண்ணெய் கசிவு, இந்த விஷவாயு கசிவு எதுவுமே அங்கே ஏற்படல. ஆனால் உண்மைக்கு மாறான செய்திகள் தான் இங்கே தராங்க. திங்கட்கிழமை எந்த உயிர் சேதமும் இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக லெபனானுக்குள்
திங்கட்கிழமை 5 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க. மொத்தம் 10 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் லெபனானுக்குள்ள பலியாயிருக்காங்க. 6வது இராணுவ வீரராக இஸ்ரேல் இராணுவ வீரர் லிரான் பென் ஜியான், வயது 19 தான். கொல்லானி பிரிகேடை சேர்ந்தவர், ஒரு கமாண்டோ. அவர் தான் துப்பாக்கி சண்டையில் பலியானார். 6வது இராணுவ வீரர் பதிவு பண்ணாங்க திங்கட்கிழமை. அதுக்கப்புறம் ஒரே தாக்குதலில் 4 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் லெபனானில் கொல்லப்பட்டிருக்காங்க. மொத்தம் ஒரு 10 நாள் தாக்குதலில் 10 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் லெபனானில் பலியாயிருக்காங்க. திங்கட்கிழமை அங்கு நடைபெற்ற தாக்குதலில் 3 UN பீஸ் கீப்பர்ஸ், சர்வதேச சபையின் அமைதி பாதுகாவலர்கள், இவங்க வந்து இந்தோனேசிய நாட்டை சேர்ந்த இராணுவ வீரர்கள். முதல்ல ஒரு தாக்குதலில் குண்டுவெடிப்பில் ஒரு இந்தோனேசிய இராணுவ வீரர் கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் 2 இந்தோனேசிய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. மொத்தம் 3 UN பீஸ் கீப்பர்ஸ் திங்கட்கிழமை லெபனானுக்குள்ள கொல்லப்பட்டிருக்காங்க. 4 பேர் காயமுற்றிருக்காங்க. 2 பேர் அதில் உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்க. லெபனானில் ஆகும் பலி மிக அதிகமாக இருக்கு. இன்னும் வீர மரணங்கள் இஸ்ரேல் இராணுவ தரப்பில் லெபனானுக்குள்ள இருக்கும். ஏன்னா அந்த நாட்டுக்குள்ள ஊடுருவி போறாங்க. 30 கிலோமீட்டர் உள்ள போய் பிடிக்கணுங்கிறாங்க. இது சதுர கிலோமீட்டர் வச்சு பார்க்கும்போது 1800 சதுர கிலோமீட்டர் பிடிக்கணுங்கிறாங்க. லெபனான் நிலப்பரப்பை வச்சு பார்க்கும்போது 18% நிலப்பரப்பை கைப்பற்றணுங்கிறாங்க. நிச்சயமாக இதை செய்யும் முயற்சியில் இஸ்ரேல் இராணுவ தரப்பில் இன்னும் சில இராணுவ வீரர்கள் கொல்லப்படுவது தவிர்க்க இயலாத ஒன்று. திங்கட்கிழமை வரைக்கும் நமது தரப்பு பலி எண்ணிக்கை அப்படின்னா 11 அமெரிக்க இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க. 10 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க. 22 இஸ்ரேல் பொதுமக்கள் பலியாயிருக்காங்க. 4800 பேர் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறாங்க. இதுதான் நமது தரப்பு களப்பலி. ஈரான் தரப்பில் அவங்க வந்து பொதுமக்கள் 2500 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்காங்க. பொதுமக்கள் பேர சொல்கிறாங்க. அந்த பயங்கரவாத இராணுவம் 15000 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருப்பாங்க. அதனால தான் சிறுவர்களை அவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. லெபனான் தரப்பில் இன்னைக்கு வரைக்கும் 1800 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. கணிசமான இசபுல்லா பயங்கரவாதிகள் கொல்லப்படுறாங்க. அந்த பகுதியை பிடிச்சுக்கிட்டு மீண்டும் நிச்சயமாக லெபனானுக்கு அதை ஒப்படைக்கவே கூடாது. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, காசால் எப்படி ஒரு மஞ்சள் கோடு போட்டு 50% காசா பகுதியை கைப்பற்றி இஸ்ரேல்கிட்ட வந்து 50% காசா இருக்குதோ, அதே போல லெபனானையும் கைப்பற்றி நிச்சயமாக இனி வருகின்ற காலத்தில் அது லெபனானுக்கு திரும்ப ஒப்படைக்க மாட்டோம். அங்குள்ள கட்டிடங்களை தரை மட்டம் பண்ணி கிரவுண்ட் ஜீரோம்பாங்க, நிலத்தோட நிலைமை பண்ணி அங்கு நடக்கும் நடமாட்டங்களை எளிதில் பார்ப்பது போல நாங்கள் மாற்றுவோம். அது இல்லாதனால தான் இப்படி இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் 10 பேர் பலியானது. அங்குள்ள கட்டிடங்கள் தரை மட்டம் ஆக்கப்படும் இருக்காங்க. லெபனான் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த உலக நாடுகள் செய்வது தான் தப்பு. லெபனானுக்குள்ள இன்னொரு பயங்கரவாத இயக்கம் இருந்து அண்டை நாட்டை தாக்குவது மிகப்பெரிய தவறு. ஈரான் கூட பிரச்சனை, ஹமாஸ் கூட பிரச்சனைக்கெல்லாம் இவனுக்கு ராக்கெட் அனுப்புவது மிகப்பெரிய தவறு. அதை வந்து முதல்ல லெபனான் தடுத்திருக்கணும். லெபனான் அரபு அரசாங்கம் தடுத்திருக்கணும். அவனுக்கு அதை செய்யலை, முதல் தப்பாங்க. இரண்டாவது, சர்வதேச நாடுகள் சபைகள் அதை தடுத்திருக்கணும். இஸ்ரேல் லெபனான் இருக்கும்போது இடையில எதுக்கு இந்த பயங்கரவாத குழுன்னு சொல்லி சர்வதேச நாடுகள் அதை கண்டிச்சிருக்கணும், தடுத்திருக்கணும். எதற்கெடுத்தாலும் கூக்குரல் இடுகின்ற, குறிப்பாக அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக கூக்குரல் இடுகின்ற ஐரோப்பிய ஒன்றியம் கண்டிச்சிருக்கணும். யாருமே கண்டிக்கிறதில்லை. இதில் லெபனானுடைய அரசோட இரட்டை வேடம் புரியும். அவங்க என்றைக்குமே சர்வதேச நாடுகள் சபைக்கு வந்து இந்த இசபுல்லா பயங்கரவாதிகள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக லெபனானுக்கு அச்சுறுத்தலாக அமைகிறாங்க. உங்கள் இராணுவத்தை அனுப்பி அவர்களை நிர்மூலமாக்குங்கள் சொல்லி ஒரு நாள் கூட லெபனான் அப்படி ஒரு கடிதத்தையோ அல்லது ஒரு பேச்சுக்களையோ அவங்க சர்வதேச நாடுகள் சபையில் அவங்க சமர்ப்பித்ததே இல்லை. இதுலேயே உங்களுக்கு புரியும் அரபு நாடுகளுடைய இரட்டை வேடங்கள் உங்களுக்கு புரியும். கடைசியாக ஈரானுடைய அரசு, ஈரானுடைய வெளியுறவுத்துறை
சீனாவையும் ரஷ்யாவையும் மிக கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சமயத்தில் மிகப்பெரிய அளவு எந்தவித உதவியும் இந்த 2 நட்பு நாடுகளான ரஷ்யாவும் சீனாவும் செய்யவில்லை எங்களுக்கு. நாங்கள் அதை உற்று கவனித்து கொண்டிருக்கின்றோம். வருங்காலத்தில் எதிர்காலத்தில் இதே போன்று நாங்கள் பதிலுக்கு செய்வோம் ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் சொல்லி அவங்க கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. எதிர்காலத்தில் ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் இந்த பயங்கரவாத மதவெறி கும்பல் எவனுமே இருக்க மாட்டாங்கிறது அவங்க இன்னும் யோசிக்கல. இதான் மூடர்கள் அப்படிங்கிறது. இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது இந்த ரெஜீம் விழுவது, இந்த மதவெறி கும்பல் அந்த மக்களால் அடித்து விரட்டப்படுவது, அந்த மக்கள் சுதந்திரம் பெற்று புதிய ஆட்சி அமைப்பது வெகு சீக்கிரத்தில் அமைந்துவிடும். மிகப்பெரிய இராணுவ தரை வழி இராணுவம் ஈரானுக்குள் செல்லாமலேயே அங்குள்ள தலைவர்களை கொல்வது, அந்த கட்டுமானங்களை அடித்து நொறுக்குவதன் மூலமாகவே நம்முடைய லட்சியத்தை வெகு விரைவில் எட்டிப்பிடித்து விடுவோம். நன்றிகள்.